வேற வழி இல்லை. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி சிவம். அவனை விட்டால் தமிழகத்திற்கு விடிவு இல்லை. இனி ஒருவன் பிறந்ததான் வரணும். என்னுடைய கலையுலக வாழ்க்கையில் 45 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் இதுவரை எந்த அரசியல் நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்ளவில்லை. யார் யாரோ அழைத்தார்கள், எப்படியோ அழைத்தார்கள். ஆனால் நான் அரசியல் என்ற அந்த களத்திற்கு இறங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தேன். எனக்கு ஒரு கவலை, என் இனம், என் மொழி, என் மக்கள், என் மண், எங்கள் மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், எவராவது அதற்கு தீங்கு விளைவித்தால் முதல் குரல் நான் கொடுப்பேன். எனக்கு முன்னால் எத்தனையோ பேர் இந்த மண்ணிலே தமிழை பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு வளர்ந்தவன். பேச்சை மட்டுமல்ல, செயல்பாடுகளையும் பார்த்து வளர்ந்தவன். எனக்கு இருக்கு. தற்போது ஏன் இந்த மேடையில் தைரியமாக நிற்கிறேன் என்றால், நான் என் கடன்களால் சுமந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு பிள்ளை, என் சீமா, அவன் செந்தமிழன் என்றல்ல, பச்சை தமிழன், அவன் ஒருவன் மட்டும்தான் 50 ஆண்டு கால என்னுடைய இந்த வரலாற்றில் எனக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு மனிதன். உலக வரலாற்றில் நீங்கள் பாருங்க, அவன் வயசு என்ன? இந்த வயதில் இவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி நிற்பது உலக வரலாற்றில் சீமான் ஒருவன் மட்டும்தான். இத்தகைய ஒரு படையை எவனாவது திரட்டி இருக்க முடியுமா? நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா சீமான் நம்ம கிட்ட தான் வந்தான். இன்னைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றல் மட்டுமல்ல, ஒரு ஆக்ரோஷம் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது. ருத்ரம் விலகி இருக்கிறார். எங்கே அநீதி இருக்கிறதோ அங்கே எல்லாம் கோபம் வர வேண்டும். அநீதி கண்ட இடத்தில் அவன் கோபப்படுகிறான். என் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லல, இல்லைன்னா நான் எந்த மேடையிலும் நான் ஏறி நின்றதில்லை. என் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட 2 மேடைகள் ஏற்றி பார்த்தா நான் அரசியல் பேசவில்லை. இப்பவும் நான் அரசியல் பேச மாட்டேன். என் பிள்ளை சீமான் பேசுகின்ற ஒவ்வொரு வரிகளிலும் உயிர் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. நான் எவ்வளவு வேற பார்த்துட்டேன். இவங்கிட்ட ஒரு பேச்சாற்றல் மட்டுமல்ல, செயல்படுகின்ற ஆற்றலும் இருக்கிறது. செய்வான் செய்வான். ஏன் சின்ன பையன்? என்ன உங்களுக்கு பயம்? என்ன பயம்? மற்றவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். அவன் பேச்சுல உண்மை இருக்கு, உயிர் இருக்கு, ஆக்ரோஷம் இருக்கு, அதனை மீறி ஒரு தர்மம் இருக்கு. மண், மொழி, மக்கள் மீது அவன் கொண்ட பாசம் தெரிகிறது. ஏன் எல்லாரும் தான் பேசுறீங்க 50 ஆண்டுகள் அரசியலில்? மக்களுக்காக அவன் மக்களை மட்டும் சிந்திக்கவில்லை, இந்த மண்ணை சிந்திக்கிறான், மொழியை நேசிக்கிறான், இந்த மண்ணிலே விளைகின்ற பயிர் பச்சைகளை கூட நேசிக்கிறான், புழு பூச்சிகளை கூட நேசிக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதான். மரங்களை நேசிக்கிற, மலையை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற, புழு பூச்சியை கூட நேசிக்கிறேடா. ஏன்னா அது நம்ம மண்ணில் விளைஞ்ச புழு, அதனால நேசிக்கிறேன். எவனையா பேச சொல்லுங்க. ஒரு 15 நிமிடம் யுஎஸ்ல நடக்கிற மாதிரி டெமோக்ராட்டிக்ஸ் அண்டு 2 கட்சி இருக்கு, ஜனநாயகம், மேடையில் பேச விட்டுருங்க. என் சீமா எந்த தலைவனும் பேசட்டும், 15 நிமிடம் உனக்கு, 15 நிமிடம் சீமானுக்கு. நீ யாராவது பேசி ஜெயிச்சுட்டா நான் அன்னைக்கு பாரத ராஜா தலைவன். பேசுவது மட்டுமல்ல, செயல்பாடுகளிலும் அப்படி இருப்போம்.
நான் சும்மா இன்னைக்கெல்லாம் ரொம்ப மனசு கனத்து போய் வந்திருக்கேன். நான் மேடை ஏறவே மாட்டேன். அரசியல் மேடைகளில் அப்படியே அவனும் கொதிச்சு கொதிச்சு இந்த மக்களுக்கு எப்படியாவது ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வந்துடும். உலக வரலாற்றை படிச்சிருக்கிறான், உலக அரசியல் படிக்கிறான், உள்ளூர் அரசியலையும் தெரிகிறான். கத்தி 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 என் புள்ள வறண்டு போயிருக்கிறான். சுடுகாட்டுல பேசியிருந்தா கூட 7 பேர் எந்திரிச்சிருப்பேன். சொல்லுவான் அழகா, நான் சுடுகாட்டுல பேசி எந்திரிக்க மாட்டேங்கிறான். என் கண்ணீர் வடியுது. அவன் சாதாரண பிள்ளை இல்லை. இவ்வளவு இளைஞர்களை, அறிவு சார்ந்த இளைஞர்களை, அறிவு சார்ந்த மகளிர்களை எவனும் கை வச்சது இந்த கை கொண்டதில்லை உலக வரலாற்று. இவன் ஒருத்தன் 234 இடங்களில் பகுதியை பெண்களுக்கும் பகுதியை ஆண்களுக்கும் சரிசமமாக கொடுத்த எவனால் செஞ்சா? ஆணுக்கு பெண் நிகரல்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க, செயல்பாட்டில் செஞ்சுட்டான் என் பிள்ளை. எல்லாரும் சொல்லுவாங்க அவன் கையை உயர்த்தி முறைச்சித்தரும் அப்படியே. டே, அது அவனுடைய சக்தி. பாபா இந்த கை, நான் தமிழர், நான் கை உயர்த்தும் போது அந்த முறுக்க நான் பார்ப்பேன். அடடா, இந்த கையில் புறநாற்றுடைய புறம் தெரிகிறது, அகநாட்டினுடைய அறமும் தெரிகிறது, வீரம் தெரிகிறது, தர்மமும் தெரிகிறது. அவன் என்ன சாதாரண ஆள் இல்ல. நான் மேடை ஏறதுக்கு என்ன பெரியவனா இல்ல. இவனை விட்டால் தமிழகத்திற்கு விடிவு இல்லை. இனி ஒருவன் பிறந்ததான் வரணும். எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் அப்படி நான் பார்த்து 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 ஐயோ ஒரு சுடர் எங்கேயோ தெரிகிறதே என்று வந்தவன் அவன். இதற்கு முன்னாடி எவ்வளவோ இருந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க தமிழ் தேசியம். என்னடா தமிழ் தேசியம் பேசுன தப்பா? என் பிறந்த மண்ணையும் மொழியையும் மக்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் நான் காப்பாற்றியாக வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கான். தனி சிங்கம்டா, தனியா களை தள்ளிக்கலாம், துணைக்கு யாரையும் இழுத்துல. அவன் பேசுறதுல ஒரு கோபம் இருக்கு, அது அந்த வேணும். அந்த கோபம் இல்லைன்னா கேவலம். அந்த ருத்ரம் இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை. அவன் தாய்க்கு ஏற்பட்ட காயங்கள் போல் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கு ஏற்பட்ட காயங்களாக கருதுகிறான். அதனாலதான் அவன் கோபம். எல்லாரும் சொல்லுவான், நேத்து பெய்ய நேத்து பெய்த மழைதான், ஆனால் முளைத்து விருட்சம் விடும்பொழுது நீ செத்து போயிடுவ. நீங்கெல்லாம் பட்ட மரம் 400-500 ஆண்டுகளாக இருந்தது. இது இப்பதான் முளைக்குது. இது வரும் விருட்சமாக தமிழ் நிலத்தை இது காக்கும். ரொம்ப நம்பிக்கை. விளையாட்டு நான் ஏதோ சும்மா இந்த மைக்க பிடிச்சு உங்களுக்கான பேசல. இவனை விட்டால் எனக்கு கண்ணுக்கு தெரிந்து எவனுமே தெரியல தமிழையும் மொழியையும். கலைஞரோட இருந்தேன், அம்மாவோட இருந்தேன், எல்லாம் அரசியல் மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வேறு. அவன் சுயநலமில்லாத இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரு ஜீவன். முழுக்க முழுக்க தமிழ். அவன் பேசுகின்ற போது ஒரு ஆங்கில வார்த்தை நீங்க பார்க்க முடியாது. பெரிய வேதனை விருதுநகர் தேர்தல். ஒரு காலத்தில் மாமனிதன் காமராஜரை தோற்கடித்த பூமி. மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நம் சீமான், நம் பிள்ளை சொன்னதை செய்ய போறான். சொன்னதை செய்ய போறான். அவ்வளவு வரையறை வச்சிருக்கான். எந்த கட்சியாவது ஒரு வரைய சொல் இல்ல, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தைரியம் அழகாக சொல்லியிருக்கான். வரைபடம். இவனை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஜென்மத்திலேயே இன்னொரு சீமா கிடைக்க மாட்டான். என்ன சொல்றான் அவன்? எனக்கே புரியல. நான் படிச்சவன் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆனா எப்படி இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல்?
இந்த மண் மீது அவன் வச்சிருக்க பற்று இருக்கு. நீங்க இந்த கையை அப்படி முடிக்கிட்டு பேசாங்க, இங்கிருந்து பேசுவான், இங்கிருந்து பேசுவான். ஏன்னா அவன் ஆத்தா வளர்த்து போறேன். ஏன்னா அவன் வளர்ந்த பூமி அந்த மாதிரி பரமக்குடி காஞ்ச பூமி. அவனுக்கு தண்ணீரை பற்றி தெரிகிறது. இந்த பூமியினுடைய வளங்கள் என்னென்ன இருக்கிறது, இந்த பூமியை எப்படி எல்லாம் சுரண்டாங்க, முடியை எப்படி களவாண்டு நம்மளை கொண்டு போய் சேர்க்க போறாங்க. கோவம் இருக்கும். இவன் வேணாம், இந்த சிங்கத்தை உள்ள விடு, இந்த புலியை உள்ள விடு. இப்படி உலக வரலாற்றிலே இவ்வளவு இளைஞர்களை தன் கையில் வைத்திருந்த அரசியல்வாதி எவனும் கிடையாது. அரசியல்வாதி இருப்போம், பெரிய ஐஸ்வர்யா இருப்பார், அவர் இருப்பார், ஜப்பான் இருப்போம். இளைஞர்களை 27 to 32 இருக்கு பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் இளைஞர்களை எப்படா ஒருத்தவன். அவன் பொய்யானவனா மெய்யானவன்.